எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். வரும் நாளிலே கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுமா, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்து. எங்கள் உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தாவே உண்மையே நாங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கக்கூடிய கிருபைகளை தான் ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தருடைய அபிஷேக அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய அபிஷேக பணி இதோ பெய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. மாதரா ஷதரபா தோரி பாலா தூராமா ஷகபத கதட கதலா. எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்கட்டும், எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்கட்டும், எல்லா கில்ட் நீங்கட்டும். ராக்கா பௌதாட கதலபா கதலபா ஒப்புரவாக ரேகே பேஷே துராத்தொலா ரௌதினி மௌஷட கதல படகதலவா. கிருபையாய் மன்னித்தருளும். உடைய கிருபை எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். என்னை மறைத்து நீ பேசுவீராக, என்னை மறைத்து நீ பேசுவீராக, இடைப்படுவீராக. உங்க சித்தம் நடைபெறட்டும் தேவனே. In Jesus' name I pray. Amen.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை பேசினார் இல்லையா? அதை குறித்து அப்படியே தொடர்ந்து வருகிற வசனங்களா நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அது வந்து கர்த்தர் பேச விரும்புகிறார் விசுவாசிகள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்க. கைகளை வைத்து அழுது சொல்லாமே. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? தேவனுடைய ஊழியக்காரன் அப்படி சொல்லலாம், மேன் ஆஃப் காட்னு சொல்லலாம், சர்வன்ட் ஆஃப் காட்னு சொல்லலாம், தேவனுடைய தாசன் சொல்லலாம். மோசேவ் நாட்கள்ல கர்த்தர் மோசேவை எப்படி அழைத்து எப்படி ஒரு கூட்ட மக்களையே விடுதலை பண்ணி அவருடைய சித்தத்தின்படி அந்த மக்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணினாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சபைக்கும் சபையின் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை இப்படி சொல்றார், ஒரு எல்டரை, ஒரு லீடரை கர்த்தர் உண்டாக்குகிறார் என்பதால் ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. இப்ப பார்த்தோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம். சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மீட்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் கர்த்தர் சபையில் நியமித்திருக்கிறார். எதுக்காக? சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற நிறைவான வளர்ச்சியை சபை அறிந்து கொள்ள வேண்டும், வளர வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? இப்ப தேவனுடைய ஊழியக்காரரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு மிகவும் அவசியம் என்று ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. சில நேரத்துல இந்த ரிவைவலை குறிச்சு பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா கர்த்தர் என்ன வந்து சில நேரங்கள்ல நான் பேசுறேன் நீ பேசாத அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதாமே? அப்போ கர்த்தர் பேசுகிறதற்கு நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம் அதை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் பேசும்போது அது ஒரு கண்டிப்பா there is a reason, there is a purpose. அல்லேலூயா. அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது இங்க பவுல் சொல்றார், ஆவியானவருடைய உதவியோடு இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயங்கள்ல பிரகாசி. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு லீடருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு முதல் புரோட்டோகால் ரூல், ஊழியக்காரன்னா இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னா அது இதுதான், கர்த்தர் அவனுடைய இருதயத்திலிருந்து பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அல்லேலூயா எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவனை ஒருவன் வெளிப்படுத்த வேண்டும். அவன் தான் தேவனுடைய பிரதிநிதி, அவன் தான் திறப்புல நிக்கிறவன். அல்லேலூயா. தேவனை வெளிப்படுத்தும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார், தேவனை வெளிப்படுத்தினார். ஆமென். பிதாவாகிய தேவனை இயேசுவில் அவர்கள் பார்த்தார்கள். ஜீசஸ் வாஸ் தி இமேஜ் ஆஃப் காட். இயேசுடைய சாயலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனை வெளிப்படுத்தும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, சபை தேவனுடைய சாயலை இழந்து போகிறது. அதனாலதான் சபையால தேவனுடைய வல்லமைய உலகத்திற்கு காண்பிக்க முடியவில்லை. ஆமென். தேவனுடைய மகிமை உலகத்துக்கு காண்பிக்க முடியல.
தேவனுடைய கிரியைகளை உலகத்திற்கு சபையால காண்பிக்க முடியல. அதனாலதான் தேவனை காண்பிக்க முடியல சபையால. Nowadays the church is being a failure because church failed to reveal God in him, in it. Hallelujah. அதிலிருந்து தேவன் பிரகாசிக்கணும். பூரண வடிவான சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். வாசிச்சிருக்கீங்களே, பூரணமான ஒரு சபையா இருக்கும் என்றால் அது தேவனை வெளிப்படுத்தணும், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தணும், அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, மகிமையின் அறிவாகிய ஒளி வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது கொரிந்து சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3வது வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் நிருபம் என்ன? லெட்டர்னு இருக்கும், ஒரு கடிதம். இப்போ இந்த நிருபம் இது கொரிந்துக்கு பவுல் எழுதின ஒரு லெட்டர். அதே மாதிரி ஒவ்வொரு சபையும் அல்லது கிறிஸ்தவர்கள், சபை என்பது ஒரு நிருபம் சொல்றாரு. அந்த நிருபத்தை உலகம் வாசிக்குது. அவன் உலகத்திற்கு இயேசுவை தெரியாது, ஆனா உலகம் கிறிஸ்தவர்களை அறிந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவன் ஒழுங்காய் இருப்பான் என்றால் உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கும். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான் என்றால் உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிட்ட என்ன குறை? இயேசு கிட்ட அவரு செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்கா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுக்குலத்திற்காக மரித்து பாவத்தை கழுவுவதற்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தர் அவர். அல்லேலூயா. அவரை மாதிரி ஒரு கடவுள் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? ஆனா ஏன் இன்னும் உலகத்துல நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? ஏன்னா இயேசுவை நம்ம இன்னும் காண்பிக்கல. காண்பிக்கிற வண்ணமா இன்னும் மக்களுக்கு இயேசு காண்பிக்கப்படல. அறிவிக்க வேண்டிய விதத்தில் இயேசு அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ரிவைவலுக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? வெரி சாரி டு சே, மாடர்ன் சர்ச் இஸ் த ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் த ரிவைவல். சபையில இருந்தா எழுப்புதலே வரணும். ஆனா அந்த சபையே ஒரு தடுப்பு சுவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Why the revival is tarrying? Because of the church which should bring revival, but which is not obeying God and being a stumbling block to the entire world. Hallelujah. அதெல்லாம் கவனிங்க. சபைன்னா நான் ஏதோ ஒரு டினாமினேஷனை சார்ந்து இருக்கிற சபையை சொல்லல. I'm talking about கிறிஸ்துவின் மனவாட்டி, என்டையர் சர்ச், யூனிவர்சல் சர்ச். உலகமெங்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற தேவனுடைய சபை, அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே. எங்கேயோ யாரோ செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் செய்யாமல் போய் தவறுகிறது நிமித்தம் முழு சபையே உலகத்திற்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா மாறுது. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சபை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்ததான தெளிவான புரிதல், கிறிஸ்துவை குறித்ததான அறிகிற அறிவு சபைக்கு வேண்டும். கிறிஸ்துவின் தரிசனம் சபைக்கு வேண்டும். கிறிஸ்துவினுடைய வார்த்தை சபைக்கு தேவைப்படுகிறது. சபையில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கணும். நிறைய கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். சபையில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் தப்புகளை குத்தி காமிக்கணும், அதை சீர்படுத்துகிறதற்கு செயல்படணும். இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் புலம்புகிறதை, அங்கலாய்க்கிறதை பாருங்க. ஊழியம் செய்கிற அநேகரும் பாவத்தில் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களால இச்சையை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. அவளிடத்துல தனி ஜெபம் இல்ல, ஃபெலோஷிப் இல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஒரு முக்கிய பங்க சபையில அவர்கள் நிறுவுகிறார்கள் என்று சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். சபை விழுகிறதற்கு, ஒரு மந்தை விழுதுனா அந்த மெய்ப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்ல சில பாஸ்டர்கள் பேசி நான் கேட்டிருக்கேன். என்ன பேசுவாங்கன்னா, மக்கள் சரியே இல்லை,
மக்கள் ஒழுங்காவே இல்லை. இதெல்லாம் பயபக்தியா வருவாங்க சபைக்கு. ஆனா அந்த பயபக்தியா இப்ப வரமாட்டாங்க. இதெல்லாம் நல்லா காணிக்க கொடுப்பாங்க, இப்ப காணிக்க கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நல்லா பைபிள் வாசிப்பாங்க ஜனங்க, இப்பெல்லாம் பைபிளே வாசிக்க மாட்டாங்க, பைபிளை கொண்டு கூட வரமாட்டாங்க அப்படின்னு பாஸ்டர் சபையில இருக்க மந்தை தான் ஜனங்களை நோக்கி குற்றப்படுத்துகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, மெய்ப்பனாய் கர்த்தர் உங்களை எதற்காய் அழைத்திருக்கிறார்? குறையுள்ள சபையை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் மெய்ப்பன். ஆமென். ஆடுனா அப்படிதான் பண்ணும், வழி விலகிதான் போகும். அந்த நேர் வழியில் கர்த்தரிடத்தில் வழி நடத்துகிறதற்கு தான் கர்த்தர் உங்களையும் மெய்ப்பனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவின் ஒளியை உங்க இருதயத்துல இருந்து பிரகாசிக்கலன்னா சபை தடுமாறி விழதான் செய்யும். அல்லேலூயா. மெய்ப்பன் தன் வேலையை செய்வான் என்றால் மந்தை தன்னுடைய காரியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு எழுப்புதலை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டிய அநேக ஊழியக்காரர்கள் நமக்கு உண்டு. ஆமென். மனம் திரும்புகிறதற்காக கர்த்தர் இருதயத்தை ஏவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நான் பாக்குறேன், நிறைய ஜனங்களுடைய மனப்பான்மை என்னன்னா, அவர்கள் தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக மாத்திரம்தான் சபைக்கு வராங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியுது? ஒருவேளை நீங்க அப்படி உங்க சுயநல தேவைகளுக்காக கடைசியா எப்போ தேசத்திற்காக மன்றாடி ஜெபிச்சீங்க? யோசிங்க. யாரும் கை தூக்க வேணாம், யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேணாம். ஐ வாண்ட் யூ டு திங்க். கடைசியா தேசத்துக்காக எப்பமா ஜெபிச்சீங்க? உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா எப்படி ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்புறீங்க, உங்க பாஸ்டர்மார்களுக்கு அனுப்புறீங்க? என்னைக்காவது சபையில உட்கார்ந்து தேசத்திற்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? தேசத்துல நடக்கிற அருவருப்பை பார்த்து அங்கலாய்த்து ஜெபிச்சிருக்கீங்களா? ஒத்தேரின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய காலேஜ் ஒன்று இருக்கு, SRM காலேஜ் இருக்கு இல்லையா? அந்த காலேஜ்ல இருக்க அநேக ஸ்டூடெண்ட்ஸ் போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் என்று போலீஸ்க்கு நியூஸ் போய், இன்ஃபார்மர் மூலமா நியூஸ் போய், ஒரு 4 நாள் முன்னாடி 1000 போலீஸ் அந்த காலேஜ்ல படிக்கிற இவங்களோட ஹாஸ்டல், அவங்க தங்கி இருக்கிற பிளாட்ஸ் அங்கெல்லாம் போய் அங்க ஃபுல்லா போய் செக் பண்ணதுல போலீஸே ஆச்சரியப்படக்கூடிய கஞ்சா பொருட்கள், அமீன் போன்ற பொருட்கள், குளித் போன்ற பொருட்களை போலீஸ் எடுத்துருக்காங்க. எல்லாம் யாருக்கிட்ட வாங்குனீங்க? விசாரணைக்காக 20 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரிமாண்ட் பண்ண 20 பேர்ல ஒரு பொண்ணு. அந்த 20 பேர்ல ஒருத்தனை ஜாமீன்ல, அதான் 20 பேரையும் ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜாமீன்ல ரிலீஸ் ஆன அந்த ஒருவன் அவன் அறையில போய் அவமானம் தாங்காமல் அவன் 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து இன்னைக்கு இறந்து போயிடலாம். இது எத்தனை பேர் தெரியும்? அதற்காக எத்தனை பேர் பாரப்பட்டிருக்கீங்க? தேசத்துல எவ்வளவு ஒரு அவல நிலை இருக்கு. அவர் தங்களுடைய வயித்தை நிரப்புகிறதற்காக தேசத்துல இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன? நம்ம வீட்டுல அடுப்புல பருப்பு வேக மாட்டேங்குதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை? வெங்காயத்துக்கும் வெள்ளை பூண்டுக்கும் தான் பிரச்சனை. அல்லேலூயா. தேசத்தை குறித்து கரிசனை உடையவனாய் நீ இருப்பாய் என்றால் நீதான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அதற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவனா இருந்தால் நீதான் ஜப வீரன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த மாதிரி ஜப வீரர்களை சபையில் தேடுகிறார். சபையில இல்ல, அதான் வெளியே போய் தேடுறாரு. ஆமென். இன்னைக்கு சபை சுயநலமாய் மாறினது என்று நான் சொல்லுவேன். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் சுயநலமாய் மாறினார்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் சுயநலமாய் இருந்ததினால் சபை மக்களும் சுயநலமா இருக்காங்க. அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு, வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். Galatians chapter 4 verse 19. என் சிறு பிள்ளைகளே எப்படி கூப்பிடுறாரு? கலாத்திய சபையை பவுல் தான் நிறுவுகிறார், பிளான்ட் பண்றார். He planted the church. God planted the church through Paul. சொல்றேன். ரொம்ப தெளிவா சொல்ல வேண்டியது இல்லையா? பால் அந்த சபை நிறுவுகிறதுக்கு காரணமா இருக்கார்ல, அந்த சபை மக்களை எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? சிறு பிள்ளைகளே.
அல்லேலூயா. இன்னைக்கு சபையில இருக்கிற மெய்ப்பர்கள், போதகர்கள் தங்களுடைய மந்தைய பிள்ளைகளா பாக்குறாங்களா? தன்னுடைய பிள்ளையை எப்படி கவனிக்கிறாங்களோ அந்த மாதிரி சபையில இருக்கிற வாலிபர்களை, சபையில இருக்கிற விசுவாசிகளை அப்படி கவனிக்கிறாங்களா? இல்லையே. என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. பசங்க 1 Corinthians 5ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், உபாத்தியர்னா டீச்சர், கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ், 10,000 டீச்சர்ஸ் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன், பெத்தெடுத்தேன். குருந்து சபையை பார்த்து பவுல் சொல்றாரு, நான் தான் தகப்பன், நான் உங்களை பெத்து எடுத்தேன், ஆவிக்குரிய தகப்பன். உங்களுக்கு அநேக டீச்சர் இருக்கலாம், நீங்க நிறைய யூடியூப்ல போய் சாமான் கேட்கலாம், எல்லாரும் தகப்பனாயிட முடியாது. நான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு திருத்துறேன், உங்களுக்கு நல்வழிப்படுத்துறேன், உங்களை உற்சாகப்படுத்துறேன், உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்றேன், உபதேசிக்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு காரியம் நான் தகப்பனை போல செயல்படுறேன். அல்லேலூயா, ஆமென். வசனத்தை சொல்லிதான் கர்த்தர் அழைச்சார் ஊழியத்துக்கு. ஆமென். நிறைய டீச்சர் இருக்காங்க. என் மகனே, என்னிடத்தில் அநேக உபாத்தியர்கள் உண்டு, ஆனா ஊழியம் செய்கிற தகப்பன்மார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை தகப்பனை கூட பாக்குற இருதயத்தை ஒவ்வொரு ஊழியக்காரனும் கேட்டு வாங்கணும் கர்த்தரிடத்துல. அல்லேலூயா. தாரா ஷீலாமனா சூராபதடகதா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று விசுவாசி. ஒரு சபை எப்படி மெய்ப்பெண் கீழே செயல்படணும்னு கர்த்தர் எவ்வளவு வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி இயங்குது? அது ஒரு மெக்கானிக்கலா ஒரு சபை, ஒரு சர்வீஸ் நடத்திட்டு போறது இல்ல சபை. ஆதி திருச்சபையில அப்படி நடக்கல. கரெக்டா 9 to 11 ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ்ல பாஸ்டர் வருவாரு, ஒரு வர்ஷிப்பை நடத்துவாரு, இன்னொரு பாஸ்டர் வருவாரு, ஒரு சாமன் கொடுப்பாரு, இன்னொரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருவாரு. 2 ஹவர்ல ஜனங்களும் போய் கரிய குக்கர்ல போட்டு 2 ஹவர் எப்படா பிரசங்கம் முடியும்னு முடிஞ்ச உடனே ஆமேன் போட்ட உடனே கார் எடுத்தோ பைக் எடுத்தோ ஓடி வந்து குக்கர் ஆஃப் பண்ணுவாங்க. கறி மீனை சாப்பிட்டு அப்பா சண்டே முடிஞ்சது, பிரியாணி சண்டே ஏதாவது ஒரு சிக்கன் மட்டனை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளவுதான். சண்டே நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு நாங்க ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று மாறு தட்டி கொள்கிறாரு. இது இல்ல சபை. எந்திரத்தனமா வாழ்ற ஒரு வாழ்க்கை இல்ல சபை. ஒரு ஆவிக்குரியவன் அப்படி வாழ்கிறது இல்ல. ஆமென். அவன் தேவனுடைய காரியங்களை குறித்து கரிசனை உடையவனா இருப்பான். ஆமென். எங்க சுவிசேஷம் சொல்லலாம், எங்க கர்த்தருக்காக பிரயாசப்படலாம், சபையில என்ன தேவை இருக்கு, தேசத்துல என்ன தேவை இருக்கு அப்படின்றத அவன் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனத்துல வெளிப்படுத்துவாரு. உங்க சபையில என்ன தேவை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமென். நீங்க போற ஜப ஐக்கியத்துல என்ன தேவைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தேசத்துல என்ன தேவை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் எதை குறித்து இன்றைக்கு அங்கலாய்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. You are not living a Christian life if you are not even thinking about these kind of questions. இந்த மாதிரி கேள்விகளை குறித்து நீங்க யோசிக்க கூட இல்லை. என் சுயத்திலே ஓடுறேன், எனக்கு வேலையே ரொம்ப அதிகம் பிரதர், என்னுடைய வீட்டு வேலையே ரொம்ப அதிகம், என்னுடைய ஆபீஸ் வேலையே ரொம்ப அதிகம், அதையே செய்யறது கரெக்டா இருக்கு. நான் எங்க தேசத்தை குறிச்சு, சபையை குறிச்சு, அதோடைய தேவையை குறிச்சு எங்க லாய்க்க போறேன்? We are not part of church then. சபை என்பது ஒரு குடும்பம். ஆமென். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படிதான் கிறிஸ்துவும் சபையும் இருக்கணும். அல்லேலூயா. சபை என்பது ஒரு சரீரம். நீங்க விரல்னா நான் கை, இன்னொருத்தர் கண்ணுனா இன்னொருத்தர் காது, இன்னொருத்தர் ஹார்ட்னா இன்னொருத்தர் வயிற்றுல இருக்க ஏதோ ஒரு குடல், ஏதோ இந்த சரீரம் இயங்குகிறதுக்கு எல்லாம் சேர்ந்து இயங்கணும். கை மட்டும் தனியா போகாது, கால் மட்டும் தனியா போகாது, நகம் மட்டும் தனியா வேலை செய்ய முடியாது கை இல்லாம, விரல் இல்லாம. விரல் புரிந்து கொள்ள முடியுது. ஆமே. சபை ஒன்றா இயங்கணும், அதுக்குதான் சபை. சபையில என்ன தரிசனம்னே சில பேருக்கு தெரியாது தெரியுமா? சபைக்கே தரிசனம் இருக்காது. அப்படி தரிசனம் இருந்தாலும் அந்த தரிசனத்தை எப்படி அமலாகணும்ன்ற ஜப திட்டம் இருக்காது, அபிஷேகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எந்த ஒரு ரிலீஜியனை நம்ம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அததான் கர்த்தர் வந்து வெறுக்கிறார்.
இது ஒரு மார்க்கம் அல்ல. அல்லேலூயா. இது ஒரு மதம் இல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன். உலகம் ரிலீஜியன் சொல்லுது, சொல்லிட்டு போட்டோம். அதுக்கும் மீறி இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமே, நீங்கள் கிறிஸ்துவை போல் மாறுகிற ஒரு வழிதான் கிறிஸ்டியானிட்டி. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். ஆமே, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் அத்தனை அறிவு இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையான ஒளிய நான் என் இருதயத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன்னு பால் சொல்றாரு இல்லையா, 2 கொரிந்தியர்ல. அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த மகிமை என்னால் உண்டானது, அவனால் உண்டாச்சு. அல்லேலூயா. ஆமே. அதனாலதான் இந்த மகத்துவத்தை நான் மண் பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு நமக்கு பைபிள் ரீட் பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. அதுக்கு மேல எங்க ஊழியம் செய்ய? ஆமென். நம்மளுடைய பர்சனல் பைபிள் ரீடிங்க 4 நாள் பண்றோம், 5வது நாள் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அழுவுறோம் போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, பாவத்துல விழுந்துட்டோம். வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹவு கேன் காட் பிரிங் ரிவைவல் த்ரூ யூ? உங்கள் மூலமாய் கர்த்தர் எப்படி எழுப்புதலை தேசத்திற்குள் கொண்டு வர முடியும்? உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய நிலையை யோசிங்க. அல்லேலூயா. நீங்க வளர்றீங்க, இன்னும் வளரணும்ன்றதுக்காக நான் பேசிக்கிட்டு. அல்லேலூயா. ஆவியான பேசு. அப்படின்னு சொல்லாமா? கர்த்தர் உங்களிடத்துல எதையோ எதிர்பார்க்கிறார். அவர் இருதயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். தாவீது தன்னுடைய வீட்டெல்லாம் கட்டிட்டாரு, அரண்மனையெல்லாம் கட்டிட்டாரு. கட்டிட்டு 2 ராஜாக்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல பெட்டியை வர சொல்லுங்கன்றாரு. பெட்டி வருது, நடுவுல ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் ஓபேத் வீட்டுல 3 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி தாவீது பெட்டியை கூட்டிட்டு வந்து கூடாரத்துக்கு இருக்கிறார், வச்சுட்டு இவர் அரண்மனையில உட்காந்துருக்காரு. பாக்குறேன், கர்த்தருடைய பெட்டி கூடாரத்துக்கு கீழே இருக்கு, குடிசை கீழே இருக்கு. நானும் அரண்மனையில இருக்கேன். நான் உனக்காக ஒரு ஆலயத்தை நாத்தான கூப்பிடுறாரு. தீர்க்க தரிசனம் நாத்தான் கிட்ட சொல்றாரு, வெட்டிக்கு நான் ஒரு ஆலயத்தை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நான் கட்டேன். ஆலயலுயாவே. இன்னைக்கு கத்த சொன்னாரு, அவனை கூப்பிட்டு ஆலயத்தை கட்டுன்னு சொல்லல. ஆனா தேவன் இருதயத்தை குளிர பண்ணும்படியான ஒரு முடிவை தாவீது எப்படி எடுக்க முடிஞ்சது? அவன் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். கையில தலைமை அவன் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆச்சு. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இன்னைக்கு நீ கர்த்தருடைய காரியத்தை கட்டினா உங்களுடைய குடும்பம், உன்னுடைய சந்ததி எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நீ அறியாமல் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய காரியத்தை நம்ம கட்டுறது மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகள் கட்டுகிறதுக்கு கூட விட மாட்டோம். அதான் போகாத, ஐயோ அதெல்லாம் பண்ணாத, பையில அசி ஜோம் பண்ணு, கரெக்டா இரு, அவ்வளவுதான். ஊழியெல்லாம் ரொம்ப செய்யக்கூடாதுப்பா, அடிக்கடி வாங்க போற வந்து சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காய் நீ எதை செய்ய போகிறாய்? வெறும் கையாய் நிற்பாயோ? அல்லேலூயா. வெறும் கையாய் நிற்பாயோ? கர்த்தர் வரும்போது எவ்வளவு பேர் வெக்கப்படுவாங்க தெரியுமா? குத்தின கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும். பா, இயேசு குத்துனவன் ஒருத்தன் இயேசு வரும்போது அவர் முன்னாடி நின்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் மூஞ்ச தூக்கி எங்க வைப்பான்? பேச முடியுமா இயேசு கிட்ட போயிட்டு? இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யாம அதை தடை உள்ளவர்களா நீங்க இருப்பீர்கள் என்றால், கர்த்தரை குத்தினவர்களை நீங்க தான் முதல் லிஸ்ட். ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், நீங்க கர்த்தருக்காக கிரியை செய்ய இன்னையிலிருந்து தொடங்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்து தடைவிடார். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா நீங்க கிரியை செய்ய. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் விடுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை
அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் व्यसனப்படுத்தி. அன்னாளுடைய கர்ப்பத்தை யார் அடைச்சா? கர்த்தர். ஏன் அப்பா, பெனினாளுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு, அன்னாளுக்கு ஏன் குழந்தையை கொடுக்கல? கர்த்தர் நான் பார்ஷியாலிட்டி பாக்குறாரா? கர்த்தருடைய தேவையை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக God is intervening in your life. அது புரியலையே. பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்க, அந்த பிரச்சனையை அனுமதிச்சது யாரு? கர்த்தர் தான். அப்பதான் நீ கர்த்தரை பாப்ப, கர்த்தருடைய தேவையை பாப்ப. அன்னாள் பாக்குறா, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா தேவனுடைய ஆலயத்துல மிகப்பெரிய பிரச்சனை, தேவை இருக்கு. There is a need in the temple of God. ஏலியுடைய பிள்ளைங்க சீரழிக்கிறாங்க ஆலயத்தை. ஒரு நல்ல ஆசாரியன் வேணும், ஒரு நல்ல மன்றாட்டு வீரன் வேணும், சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணுகிற நல்ல தீர்க்கதரிசி வேணும். சபையில அந்த மாதிரி ஒரு ஆள் இல்ல. என் பிள்ளைய நான் தரேன், அண்ணாலே உன் பிள்ளைய நீ தருவியா? கர்த்தருக்கா பிள்ளைய நீ தருவியா? வா தேரே ஷே ராகா தூலா பாகலா. அண்ணால் சொல்றா, கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்க, நான் அதை உருவாக்கி இந்த பால் மறக்க பண்ணி அவளை 24வது வருஷம் 1 வருஷம் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருக்கி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை வெளியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வயசுக்குள்ள ஏலிகிட்ட கொடுத்துட்டாங்க, போட்டோம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக போ. அல்லேலூயா. இந்த மனப்பான்மை நமக்கு இல்லைன்னா நம்மளால எழுப்புதலை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. ஆமென். குழந்தைய விடுங்க, குழந்தைய விடுங்க. உலகபூர்வமா ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்க முடியுமாங்களால கத்திருக்காங்க. ஒரு வாலிபன் வரான், இந்த இடத்துல ஒரு குறை உண்டுன்னு இயேசுவே அவன்கிட்ட பேச, நீ உனக்குள்ள எல்லாவற்றையும் ஏழைகிட்ட கொடுத்துட்டு என் பின்னாடி பின்பற்றி வான்னு சொல்லி அவன் துக்கமுகமா போனான். ஏன்னா அவன் ஆஸ்தி உடையவனா இருந்தான். இந்த இடத்துல அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. அவன் ஆஸ்தி உடையவனா இருந்ததுனால் துக்கமுகமாய் போனான். அவன் பணக்காரனா இருந்ததுனால இல்ல, நல்லா கவனிங்க. அந்த அவன் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த பணம் அவன் இருதயத்துக்கு, கர்த்தருக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு இயேசு பின்னாடி வர முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு, வாப்பா என் பின்னாடி வாப்பா, எல்லாத்தையும் விட்டு வாப்பா. வர முடியுமா? ஆபிரகாம் மாதிரி. ஆபிரகாம் செல்வந்தனா வாழ்ந்திருக்காரு, குடும்பத்தோடு பிள்ளை குட்டியோடு, குடும்பத்தோடு பெரிய ஒரு செல்வாக்குல வாழ்ந்தாரு. அவருக்கு பிள்ளை இல்ல, ஆனா கல்யாணம் ஆகி நல்ல ஒரு ஃபேமிலியில இருக்காரு. கர்த்தர் அவரோடு கூட பேசி, நீ வா உனக்கு காணான்னு தரேன், வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் வராரு, தகப்பனை கூட்டிட்டு வராரு. வருவீங்களா? உங்க இன ஜனங்களை விட்டு நீங்க வருவீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? கர்த்தருடைய தேவையை பார். அவன் வந்தது நிமித்தம் அவருக்கு அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு வாக்குத்தத்தம். உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததினாலதான் ஆசீர்வதி, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதி. அல்லேலூயா. எப்படி? ஆபிரகாம் சந்ததியில இயேசு வராரு, இயேசு மூலமா தான் உலகத்துக்கே ஆசீர்வாதம். ஆபிரகாமின் சந்ததி மூலமாதான் உலகமே ஆசீர்வதிக்கப்படும். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வரும் என்று எழுதியிருக்கிறபடி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. நீங்க கொடுக்கிற, அதாவது அந்த தியாகம், அந்த தியாகத்தின் ஆழம் என்னது என்பதை நீங்க புரிந்து கொண்டு அந்த தியாகத்துடைய விளைவை நீங்க முன்னதாகவே அறிந்து கொள்ளணும். அதை அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக தியாக மனப்பான்மையோட காரியங்களை செய்கிறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். சந்ததிகள் தழைக்கும், ஆசீர்வதிக்கப்படும். பெருமை சொல்ல, ஒரு வாட்டி ரொம்ப எதிர்ப்பு வீட்டுல, அந்த எதிர்ப்பை மீறி
நான் கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஊழியத்திற்காக ரொம்ப வைராகியமா எழும்பி வந்தேன். அப்ப என்ன பாஸ்டருடைய தாயார் என்னுடைய கார்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை அப்படியே நான் சொல்றேன். உன்னுடைய 1000 சந்ததி, உனக்கு அப்புறம் வருகிற 1000 சந்ததியை நான் ஆசீர்வதிக்கின்றது. I cannot even imagine what God will do through me. If you obey God, you can not even imagine what God can do through you. ஆனா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல முடக்கி இருக்கிறத நான் பார்த்தேன். நமக்குன்னு ஒரு வீடு அப்படியே செட்டில் ஆகி, நமக்குன்னு ஒரு வாகனம், ஒரு காரியங்களை, நமக்கு ஒரு 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பியோ இல்லை எங்கேயோ படிக்க வச்சு அவங்க செட்டில் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அப்படி முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு பாக்குறீங்க. You will become ashamed for Jesus. பரலோகத்துல போய் உங்களால நிக்கவே முடியாது. அவமானப்படுவீங்க. சுயநலமா வாழ்ந்திருக்கிறேனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு வல்லமையா இருக்கிற ஒரு பிரசங்கியா, வல்லமையா இருக்கிற ஒரு பிரசங்கியாருடைய வாழ்க்கை, அவர் வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்துச்சு. அவர் பேரு நான் நாளைக்கு சொல்றேன். I forgot his name. ஜான் கால்வினா, I forgot his name. அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு, பாஸ்டரா இருந்தாரு. ஊழிய டைம்ல ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு. அவர் மரித்து போனார். மரித்த பிற்பாடு அவர் பரலோகத்திற்கு போகிறார். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரூம்ல எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். மரித்து போன கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு கர்த்தர் வெகுமதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செஞ்சப்பா, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி. அவர் போலான்னு நினைக்கும் போது, இயேசு வந்துட்டாரு. அவர் போலான்னு நினைக்கும் போது அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் போறார். போய் இயேசு கிட்ட, இயேசுவே, உமக்காக நான் சுவிசேஷம் சொல்வதற்காக இந்த பழங்குடியினர் மக்கள் அண்டையில் போய் நான் சுவிசேஷம் சொன்னேன். என்னை அவர்கள் கொன்றார்கள். நான் இரத்த சாட்சியாய் மரித்து போனேன். உமக்காக நான் இரத்த சாட்சியாய் மரித்தேன் அப்படின்னு இயேசு சொல்றார். உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசின்னு சொல்லி அவனுக்கு வெகுமதிகளையும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணங்களையும் கிரீடங்களையும், இந்த கிரீடத்துல என்னென்ன முத்துகள் இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவனை பரலோகத்துக்கு அனுப்புறாங்க. இப்படி இவர் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் இயேசு கிட்ட போயிட்டு, நான் இத்தனை பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறது கர்த்தர் உதவி செய்தார். இதனால் எனக்கு உலகத்துல எந்த பேருமே கிடைக்கல. உலகத்துல என் பேர் யாருக்குமே தெரியாது. ஆனா நான் இத்தனை பேர் கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு கர்த்தர் நீர் என்னை பயன்படுத்தினீர் என்று தாழ்மையாக சொல்ற உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே மகிமையில் பிரவேசி அவரை அனுப்புறார். இந்த மாதிரி எத்தனையோ உண்மையான ஊழியக்காரர்கள் இயேசு முன்னாடி போய் அவர்கள் பண்ணின காரியங்களை சொல்லி கர்த்தரிடத்துல இருந்து வெகுமதியை பெற்றுக்கொண்டு உள்ள போகிறதை பார்த்து கொண்டே இருந்தேன். அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவர் பண்ண ஊழியம் ஜீரோ. இவர் தன் முகத்தை மூடி அழ ஆரம்பித்து விட்டார். இந்த ஊழியக்காரர் உண்மையா ஊழியம் செஞ்சவரு, பரலோகத்துக்கு போறாரு, உண்மையா ஊழியம் செஞ்சவர் தான். ஆனா அங்க நிக்க முடியல. ஏன்னா அவர் பண்ண ஊழியம் பத்தல. முழுமையா அவர் தன்னை கொடுத்து ஊழியம் செய்யல. அல்லேலூயா. நம்ம அநேக பேர் அங்க போய் வெட்கப்படக்கூடாது. நீ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் இயேசு அந்த இதை கண்டினியூ பண்றேன். இயேசு நேரத்துல போயிட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் நான் உண்மையா உமக்காக ஓடுகிறேன், உண்மையா உழைக்கிறேன், உமக்காக நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்துதான் வல்லமையாக ஒரு ஊழியத்தை செய்கிறார். கர்த்தர் மறுபடியும் அவருக்கு சான்ஸ் கொடுத்து அனுப்புகிறார். உடனே எனக்கும் அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த மாதிரி அனுபவங்களை சில பேருக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, அப்பதான் ஊழியம் செய்வான். ரெண்டாவது, நம்ம எச்சரிப்பு அடைவதற்காக. அல்லேலூயா. அவரே அதை சாட்சியா சொல்றாரு. நல்லா கவனிங்க. சில பேர் பரலோகத்துக்கு போவாங்க, வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென். இங்க போட்டிருக்கே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ஊழியக்காரனா இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். சபையை பார்த்து சொல்றாரு, மாளிகை நீங்க தான், பண்ணை வயல் நீங்க தான். உங்களுக்குள்ள நாங்க விதைகளை விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சிரும். நாங்க ஊழியக்காரர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். நான் பேஸ்மெண்ட் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல்லு, வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதான் அந்த டைம் அல்லது சாரி இந்த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். உங்க வாழ்க்கையை முடிச்சு நீங்க போகும்போது நீ எதை வச்சு கட்டினன்னு கர்த்தர் அக்கினியினால உங்களை சோதித்து பார்ப்பா. அல்லேலூயா. ஒருத்தன் வைக்கோல்னால கட்டுறான் தேவனுடைய சபையை, ஒருத்தன் விலையேற பெற்ற கல்லாகிய பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் இதனால கட்டுறான். சில பேர் மரத்தினால கட்டுறான், சில பேர் வைக்கோல் புல்லுனால கட்டுறான். அக்கினியினால இதெல்லாம் சோதிக்கப்பட்டுச்சுன்னா மரம் எரிஞ்சிடும், புல்லு எரிஞ்சிடும், வைக்கோல் எரிஞ்சிடும், பொன் புடமிடப்படும், வெள்ளி புடமிடப்படும். அல்லேலூயா. விலையேற பெற்ற கல் புடமிடப்படும் அக்கினியினால். அல்லேலூயா. புரியுதா? நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கான பலனை கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வந்தேன், உட்கார்ந்தேன், பிரேயர் மீட்டிங்ல நல்லா கை தட்டி பாட்டு பண்ணேன், ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணேன், பத்தாவே எனக்கு பரலோகத்துல ஒரு சான்ஸ்னா கொடுப்பாரு. சான்ஸ் எப்படி இருக்கும்? அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் பட்டு தப்பினது போல இருக்குமா? புரியுதா? அக்கினி ஊடா போனா எப்படி இருக்கும்? போய் கருகி மூஞ்சிலாம் கருகி போய் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வருவீங்களா பரலோகத்துக்கு? அல்லேலூயா. உங்க வேலைப்பாடு எப்படி இருக்கு? கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுறீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேயர் தான். முழங்கால் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற ஊழியம் கர்த்தருக்காக. அல்லேலூயா. ஜப ஊழியம் ஷீலாபாதடா. நீங்க பண்ணுகிற ஜப ஊழியம் ஆத்துமாவில கொண்டு வந்து தரும். நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. நான் அதுல சுவிசேஷம் சொல்றேன். நீங்க எனக்காக பேக்கிங் பிரேயர் பண்றீங்க, ஒரு 10 பேர். நீங்க எனக்காக திறப்புல நின்று எனக்கு விரோதமா எழும்புகிற ஆவிகளை, என் மூலமாய் ரட்சிக்கப்படுகிற ஆட்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய கிரியை நடைபெறணும் என்பதற்காக நீங்க இன்டர்செஸ் பண்ணி மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். பரவத்துல வரும்போது நீங்க 10 பேர் ஜெபம் பண்ணீங்களே, நான் ஒருத்தர் பிரசவம் பண்ணல, 11 பேருக்கும் ஒரே ரிவார்டு தான். அல்லேலூயா. இன்னும் கேட்டா எனக்கு கம்மியான ரிவார்டு தான், உங்களுக்கு தான் அதிகமான ரிவார்டு. நீங்க தான் ஜெபம் பண்றீங்க. அல்லேலூயா. உங்க ஜபத்தின் மூலமா தான் கர்த்தர் கிரியை செய்து ஆத்மாவை உள்ள கொண்டு வர்றாரு. ஆமே. அல்லேலூயா. பேதுரு 11 நபரோடு கூட எழுப்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. பலன் 12 பேருக்கும் வரும், சாரி 11 பேருக்கும் வரும். புரியுது? 11 பேரு பேதுரு பண்ற பிரசங்கம் ஜனங்களை தொடணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 11 பேருக்கும் கர்த்தர் 3000 ஆத்மாக்களை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஜப ஊழியத்தை நீங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பிரேயர் பேக்கிங் கொடுக்க பழகணும். தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு பழகணும். அதை அப்படியே கேட்டுட்டு ஜூம் மீட்டிங்லாம் சொன்னாங்க, கேட்டோம், ஒரு 2 நாள் பண்ணிட்டு 3ஆம் நாள் காத்து வாங்க போயிட்டேன்னு போகக்கூடாது. அல்லேலூயா. செயல்படுகிற கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தங்களுடையவைகளையே சிந்தித்து, they are just become a teacher, they are not being a father.
விட்டதுல இருந்து மறுபடியும் வர கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை. அல்லேலூயா. அவன் கர்ப்ப வேதனைப்படுறீங்களா? என் வீட்டுல என் சகோதரன் ரட்சிக்கப்படல, கர்ப்ப வேதனைப்பட்டியா? ஜபத்துல கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2020 இருந்து நான் ஜூம் மீட்டிங் நடத்துறேன். 2020 ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜனங்கெல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா யாருக்குள்ளயும் உண்மையான ரட்சிப்பை என்னால பார்க்கவே முடியல தெரியுமா? ஒரு வருஷம் முழங்கால் போட்டு ஜெபிச்சேன். ஆத்துமாக்களை தாங்க, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஜூம் மீட்டிங் மூலமா எழும்பணும் ஜெபிச்சதுண்டு. அதன் விளைவா கர்த்தர் சில ஆத்துமாக்களை கொடுத்தாரு. அது போதாது. அவன் அவ்வளவு கர்ப்ப வேதனை தேவைப்படுது. அவன் ஒரு குழந்தை பிறக்கணும்னா கர்ப்ப வேதனை படணுமா இல்லையா? யார் கர்ப்ப வேதனை பெறுவா? ஊழியக்காரன் தான் கர்ப்ப வேதனை படணும். இன்னைக்கு ஊழியம் எல்லாம் ஏசிலையும் கோட்டு சூட்டுலயும் போயிடுச்சு. ஏசி இல்லையா? சர்ச்சைக்கு வந்தோடனே பாஸ்டர் கேக்குற, பிரசங்கம் பண்ணணும், ஏசி இல்லையா? கர்ப்ப வேதனை படுகிறதுக்கு எந்த ஊழியக்காரருக்கும் ஆயத்தம் இல்லை, ரெடி இல்லை. அல்லேலூயா. பவுல் கர்ப்ப வேதனைப்பட்டார். அதனாலதான் அத்தனை ஆத்துமாக்கள், இன்னும் ஆத்துமாக்கள் பவுலுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கிட்டே வராங்க. அவர் எழுதிய நிருபத்தை பார்த்து அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்டில் டேட் ஆனா அவ்வளவு ஊத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்குள் பேசுகிறதை சபை கேட்கிறது, காதுள்ளவன் கேட்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். தகப்பன்மார்களாய் இன்றைக்கு அநேகர் வேண்டும். நான் ஒரு ஜெப புஸ்தகம் வாசிச்சேன். அண்ணன் அவர் பேரு ஜோசப் அப்படின்னு, ஜெப ஊழியர். அதே என்னுடைய ஊழியர் ஜோசப், பிரதர் ஜோசப் சர்ச் முழங்கால் யுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஜெப புத்தகம், ஜெப கையீடுன்னு ஒரு புக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல கர்த்தர் இந்தியாவுல ஜப தலைவர்களை எழுப்பி தரணும்னு சொல்லிங்க. மாதிரி ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். இன்னைக்கு தலைவர்கள் உண்டு, ஆனா ஜப தலைவர்கள் மிகவும் மிகவும் சொற்பம். ஜபத்திற்கு வழி நடத்துகிற ஜப தலைவர்கள் இல்ல. இன்னைக்கு சபையை டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லி கொடுக்க ஆட்கள் இருக்கு, வர்ஷிப் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கு, பாட்டு பாடுறதுக்கு சொல்லி கொடுக்க ஆட்கள் இருக்கு. அதுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. ஜெபிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் யாருக்கா? சொற்பமான நபர்கள். பிரக்மான் செய்யா, அவர் பாடல்கள் பாருங்க, ஜபத்தை பேஸ் பண்ணிருக்கும். ஜப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா, ஆமென். இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜப பாடல் எழுதினாங்க. ஆமென். அயல் மொழிகள் பேச வேண்டும், ஆவியில் ஜபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும். அவர் பாடல் எல்லாம் ஜபத்திற்கு உங்களை தூண்டும். ஆனா சில பாடல்கள் மாடர்னா பாடுற ஆட்களுடைய பாடல் எல்லாம் கேட்டு பாருங்க, டான்ஸ் ஆடணும், இந்த பீட்டு தலை ஆட்டம். உங்களை ஜெபிக்கிறதற்கு உங்களை உந்தி தள்ளாது இந்த பாடல். புரியுதா? அந்த மாதிரி பாடல்களை கேட்கறது வேஸ்ட், ஜீரோ. ஜப லீடர்ஸ் அந்த அந்த புக்ல அப்படி தொடர்ந்து வாசிச்சா, பெர்க்மான்ஸ்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா மோகன் சி லாசஸ்காக, இவங்க ஜெபிக்கிறதுக்கு மக்களை பயிற்சி விட்டாங்க. ஜெபிக்கலாம் வாங்க, பாத்தீங்களா? அதுல மோகன் சி லாசரஸ் ஐயா உட்கார்ந்து ஜபம் பண்ணுகிறதுக்கு அநேக பேரை அவர் ஏறினார், வழி நடத்தினார். அல்லேலூயா. ஜப தலைவர்கள் வேண்டும். ஜபிக்கிறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ற ஆட்கள் வேணும். அவங்கதான் லீடர், உண்மையான லீடர் அவங்கதான். அல்லேலூயா. ஆர் ஸ்டான்லி ஒரு நல்ல ஊழியக்காரர் இருந்தார். வின்சென்ட் செல்வகுமார் நல்ல தீர்க்கதரிசி. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கர்த்தர் தலைவர்களா. ஆனா இன்னைக்கு சபை இந்த மாதிரி தலைவர்லாம் சபைப்பான். சபையில இருக்க ஆட்களுக்கு எல்லாம் நல்லா கூத்தாடுற லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் இவங்கதான் வேணும். டான்ஸ் ஸ்டெப் போடு, பாஸ்டிங்லாம் தேவையில்ல, ஒரு ஸ்டெப்பா போடு. அந்த ஃபாஸ்டிங்ல உனக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய அபிஷேகம் கிடைச்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி சொல்ற ஆட்கள் தான் இருக்காங்க சபையில. அவன் அதை சொல்லுங்க.
சபை தலைவர்களை எழும்பும்படியாக கர்த்தர் என்று ஜெபிக்கிறது. கர்ப்ப வேதனை படுகிற ஊழியக்காரர்கள் சபைக்கு தேவை. அவங்கதான் எழுப்புதலை கொண்டு வரணுமே. அல்லேலூயா. அவர்களை மூடி கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்காரு என்று விசுவாசிக்கிறேன். அவருடைய இருதயத்தை, அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளுங்க. அண்ணால போல உங்களுடைய வைகளை அவருடைய தேவைக்காக கொடுக்க ஆயத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநலமான ஜபத்தை ஜபிக்கிறது முதல்ல நிறுத்துங்க. கர்த்தருக்காக, கர்த்தருடைய தேவை அறிந்து, கர்த்தருடைய சித்தத்தின்படி எப்பொழுது ஜபிக்க ஆரம்பிப்பீங்க. யோபு அவனுடைய சகோதரர்களுடைய சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ணான். அவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன மாதிரி பேசுறாரு. உங்களோட குடும்பத்துல இருக்க பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீ சபைக்காக ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உங்களுடைய இன்டென்ஷன் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் வரணும், அதுக்காக தான் ஜெபிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? இல்லத்துல ஆழத்துல இருந்து சபையில இருக்கிற தேவையை பார்த்து, தேசத்துல இருக்க தேவையை பார்த்து அழுது மன்றாடி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஜெபிக்க ஜப ஆவிய கர்த்தர் இடத்துல கேளுங்க. ஆவி இல்லாம ஜெபிக்க முடியாது. நீங்களும் முட்டி மோதி என்ன வேணா பண்ணி பாருங்க, ஜப அபிஷேகம் இல்லாம உங்களால் ஜெபிக்க முடியாது. ஜபம் ஓடாது. அல்லேலூயா. ஜப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜப அபிஷேகம் பெற்றவர்களோடு நீங்க டிராவல் பண்ணுங்க. தீர்க்கதரிசியின் புத்திரலோடு சவுல் இருந்ததுனால அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லி, அவனும் தீர்க்க தரிசனம் புத்திரரில் ஒருவனோ அப்படின்னு சொல்லி பழமொழியே உண்டாயிடுச்சான். ஆமே. ஜப ஆவி உடையலோடு நீங்க டிராவல் ஆகும். ஓகேங்களா? அப்ப கர்த்தர் உங்களை ஜப ஆவியை கொண்டு. ஆமே. அல்லேலூயா. முடியாது. ஜபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கணும், எந்தேச எல்லை எங்கும். ஜபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கணும், எந்தேச எல்லை எங்கும். மன்றாடி ஜெபிக்கிறேன் இறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. அயல்மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து, அதினர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல்மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து, அதினர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா. பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புகள் எழும்ப வேண்டும் தேசம் எங்கிலும். பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேக பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. ராதாடகதலபா. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் திறப்பின் வாசலில் நின்று. அமர்த்தப்பட்டிருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். மடங்கடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜாயின் பண்ண ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கிருபை இறங்கி வரட்டும். அபிஷேக அக்கினி இறங்கி வரட்டும். நேரி ஷீக்கபவுலதலபா நௌதினி ஷீக்கபடகதலபடகதலபா. கர்த்தருடைய வல்லமை செயல்படட்டும். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய புதிதான ஜப அக்கினி இறங்கி வரட்டும். எழுப்புதலின் அக்கினி இறங்கி வரட்டும். மாதா டிபாலா தூராமா தூலாகாதாடாபா ரிவாடாகாதாலாபா டிமானா தூராபாதாலாபாதாலாபா. சகல பிசாசின் கிரியைகள் எரியட்டும். பாவத்துக்கு தூண்டுகிற பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமைகள் எரியட்டும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாகும் சங்காரத்தும் பயப்படாது இருப்பா என்று எழுந்திருக்கிறபடி கர்த்தருடைய வல்லமை ரா பா தா டா பா உள்ள அக்கினி அவிந்து போகாதபடி எச்சரிக்கையாரு. உள்ள வெளிச்சம் அவிந்து போகாதபடி எச்சரிக்கையாரு. ரே பதட கதலபா ரீபட கதல பட கதலபா ரூபாதாலாபா தீடாரா கதலபா கதட கதலபா ரிபட கதலபா கதலபா. இந்த வார்த்தையின் எழுப்புதல், ஜப எழுப்புதல் உண்டாகட்டும், உண்டாகட்டும். தனி மனித எழுப்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொருக்குள்ளயும் அந்த ஜபத்துல ஒரு ரெஃபர்மேஷன் உண்டாகட்டும், சீர்திருத்தல் உண்டாகட்டும். பைபிள் ரீடிங்ல ஒரு சீர்திருத்தல் உண்டாகட்டும்.
தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள் உண்டாகட்டும். தரிசனங்கள் கூர்மையாகட்டும். மாதே கதலபா ரீபல கதலபா ரீமன கதலபட 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 கதலபா. மன்றாடி ஜபிக்கிறே திறப்பின் வாசலில் நின்று. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சித்த மாத்திரம் நடைபெறட்டும். Jesus name I pray. Amen. Praise Lord. God bless.